சென்னை கடற்கரை சாலையில் உள்ள மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை அகற்ற ஒரு வருட கால அவகாசம் வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலையால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிலையை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. சிலை இதுவரை அகற்றப்படாததை அடுத்து தமிழக நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மீது திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2014 ஜனவரி 23ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவின்படி சிவாஜி சிலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இது குறித்து வரும் நவம்பர் 16ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு கூறியது. அதன்படி இன்று அந்த வழக்கு நீதிபதிகள் அக்னிஹேத்ரி, சசிதரன் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு ஒரு வருட கால அவகாசம் வேண்டும் என்றும் பதில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்தது.